ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ பூர்ணபுஷ்கலாம்பாள் சமேத ஸ்ரீ சாஸ்தாய நமஹ. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய தனித்துவத்தை விட்டு கொடுக்காத, உழைப்பதற்கு தயங்காத கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த மாத கிரக சூழ்நிலையை பொறுத்தவரை மாதம் பிறக்கும் போது ராசியில் குரு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதனும், தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் சனியும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். தனஸ்தானத்திற்கு ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி மாறும் ராசிநாதன் புத பகவான் தைரியஸ்தானத்திற்கு 19ஆம் தேதி மாறுகிறார். ஐப்பசி மாதம் 9ஆம் நாள் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தைரிய அஷ்டமாதிபதி செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு 9ஆம் தேதி செவ்வாய் மாறுகிறார். ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தான பாக்கியாதிபதி சுக்கிரன் தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்புகள் அப்படியே இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் மாறும். போன மாதத்தை பொறுத்தவரை புரட்டாசி மாதத்தில் ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் விரையாதிபதி சூரியன் இருந்ததாலையும், குரு ராசியில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதே வேளையில் அவர் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி. நீங்கள் உபய ராசியில் பிறந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு சில சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த சில தடைகள் நீடிச்சுருந்தது. இப்போ அந்த தடைகள் எல்லாமே மாறும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு திரிகோணம் பெறுகிறார், உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் உச்சஸ்தானத்தில் இருந்து எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குறார் அப்படின்னா, 4ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும், 8ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அவர் என்னதான் அஷ்டமாதிபதி தைரியாதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசின்னு இல்லாமல் எல்லாருக்குமே அவர் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடியவர். அப்போ மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே வேளையில் பணம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் முடிவெடுக்கணும். தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும், மேலிடம் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கலாம். குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கன்னி ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த ஐப்பசி மாதம் மிக மிக ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்க போகிறது. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் 23ஆம் தேதி சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் மிக 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 கவனமாக இருப்பது அவசியம். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம். கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே நிறைய வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்த வருடம் மேல் படிப்பு படிப்பதற்கு அதற்குண்டான முயற்சிகளை இந்த மாதமே நீங்கள் எடுக்கலாம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வம் அப்படிங்கிறது எந்த ஒரு தெய்வமானாலும் இருக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வத்திற்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள்.
உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். நன்றி, வணக்கம்.